Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அரசு பேருந்து பணிமனையில் தேங்கியிருந்த மழை நீரை முக்கிய பிரதான சாலையில் திறந்துவிட்டதால் திருச்செந்தூர் தூத்துக்குடி சாலை கடுமையாக சேதமடைந்துள்ளது. சாலையில் உருவான ராட்சத பள்ளங்களால் 2 சக்கர 4 சக்கர வாகனங்கள் விபத்துக்குள்ளாகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. விடியாத திமுக அரசு விபத்துக்கள் நடக்கும் முன் சாலையை சீரமைக்கவும் மழை நீரை மாற்றுப்பாதையில் வெளியேற்றவும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தியுள்ளனர். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் பலத்த சேதமடைந்துள்ள பாம்பன் சாலை பாலத்தை சீரமைக்க கோரி சாலையில் உள்ள பள்ளத்தில் மரக்கன்றை நட்டு நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர் அராஜகமாக கைது செய்யப்பட்டார். மழை காரணமாக பாம்பன் சாலை பாலம் பலத்த சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுகிறது. இதனால் இவ்வழியாக வரும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்து வரும் நிலையில் பாலத்தை சீரமைக்க கோரி பாலத்தில் மரக்கன்றை நட முற்பட்ட போது பள்ளத்தை சீர் செய்ய நடவடிக்கை எடுக்காமல் நியாயம் கேட்டவரை போலீசார் அராஜகமான முறையில் கைது செய்தனர். திறனற்ற திமுக அரசின் அதிகாரிகளின் மெத்தன போக்கால் ஒவ்வொரு மழைக்கும் வாகன ஓட்டிகள் கடும் இன்னலுக்கு ஆளாவதாக பலரும் குற்றம் சாட்டினர். மழை விட்டும் இந்த பணிகளை செய்யல. அதனால எனக்கு ஒரு உள்ளூர்வாசியாக இதை என்னால் தாங்கி கொள்ள முடியாமல் தனிப்பட்ட முறையில் ஒரு சமூக ஆர்வலராக இதை அரசு கவனத்தில் கொண்டு வரணுன்றதுக்காக ஒரு செடியை அதில் நட்டு தேசிய நெடுஞ்சாலை அந்த பாலத்தை உடனடியாக சரி செய்யணுன்றதை என்னுடைய கோரிக்கையாக வச்சு என்னோட தனிப்பட்ட முறையில் இந்த போராட்டத்தை நான் நடத்தினேன். என்னை காவல்துறை இதை தடுத்து நிறுத்திட்டாங்க. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே நரிக்குறவர் காலனி பகுதியில் மழைநீர் புகுந்ததால் உணவு தண்ணீர் வசதியின்றி குழந்தைகளுடன் சாலைகளில் தஞ்சமடைந்தனர். கல்பாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட நரிக்குறவர் காலனியில் மழைநீர் செல்ல வழியின்றி குடியிருப்புகளில் மழைநீர் புகுந்ததால் வேறு வழியின்றி குழந்தை குட்டிகளுடன் சாலையில் உள்ள கடைகளில் நரிக்குறவர்கள் தஞ்சமடைந்துள்ளனர். உணவு தண்ணீர் இன்றி சிரமப்படும் தங்களை கடை உரிமையாளர்கள் விரட்டியடிப்பதாகவும் ஸ்டாலின் அரசின் ஊராட்சி அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் படுத்துவதாகவும் வேதனை தெரிவித்தனர். எவ்வளோ கஷ்டப்படுறோம், பார்த்துட்டு போறோம், எதுவுமே செய்ய மாட்டாங்க. சாப்பிட கூட தர மாட்டாங்க. தண்ணிக்கும் வழி இல்லாம சாப்பிட்றதுக்கும் வழி இல்லாம தண்ணி கூட ஆஃப் ஆயிடுச்சு. அது குடிக்கிறது உப்பு தண்ணி தான். அது அந்த தண்ணி விடுறது கூட இப்பதான் விடுறாங்க. தண்ணிக்கு வழி இல்லாம சாப்பிட்ற வழி இல்லாம நாங்கள் உட்காந்துருக்கோம். மயிலாடுதுறை மாவட்டம் வள்ளலாகரம் அருகே கழிவுநீர் கலந்த மழை வெள்ளம் குடியிருப்புகளை சூழ்ந்து வடியாமல் உள்ளதால் நோய் தொற்று ஏற்படும் அபாயம் உள்ளதாக மக்கள் அச்சமடைந்துள்ளனர். கோகுலம் நகர், கைலாஷ் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. இந்நிலையில் அப்பகுதியில் உள்ள சேதங்குடி வாய்க்கால் தூர்வாரப்படாததால் நீர் வெளியேறாததோடு அவ்வழியாக வெளியேற்றப்பட்ட கழிவுநீரும் மழை வெள்ளத்துடன் கலந்துள்ளது. இதனால் கடும் துர்நாற்றம் வீசி நோய் தொற்றுக்கு ஆளாகும் நிலையில் மக்கள் உள்ளனர். நம்ம பகுதியில் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மழை பெஞ்சுதுன்னா தண்ணி வடிகிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைங்க. காரணம் என்னென்னா இந்த பகுதியில் உள்ள சேந்தங்குடி வாய்க்காவை சுத்தமாக துத்துட்டாங்க. நகராட்சியிலேருந்து வர கழிவுகளும் இங்கே தான் வருது. உங்களுக்கு அந்த வாய்க்கால்லையும் இந்த பாதாள சாக்கடையோட கழிவுகளும் இந்த சேந்தங்குடி வாய்க்காலில் கொண்டாந்து விட்றாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த வாய்க்காலோட கழிவெல்லாம் நகர் பகுதியில் அந்த மழை நீரோட கலந்து ஒவ்வொரு வீட்டு வாசலையும் ஒவ்வொரு வீட்டையும் சுற்றி வெறும் கழிவினார் நின்றுட்டுருக்கு. சென்னை கோயம்பேடு அருகே நெற்குன்றம் சாலையில் குளம் போல் மழைநீர் தேங்கி உள்ளதுடன் குண்டும் குழியுமாக மாறி நடப்பதற்கே லாய்க்கற்ற நிலைக்கு மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அவ்வழியாக பயணிக்கும் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கடும் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். வழக்கம் போல் மெத்தனம் காட்டாமல் ஸ்டாலின் அரசின் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக சாலையில் தேங்கிய மழைநீரை மோட்டார்கள் மூலம் அகற்ற வேண்டும் என வாகன ஓட்டிகள் வலியுறுத்தினர். செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் ஆதி பராசக்தி கோயில் வளாகத்தில் மூதாட்டி ஒருவர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெருங்களத்தூரைச் சேர்ந்த விஜயலட்சுமி என்பவர் ஆதி பராசக்தி கோவில் வளாகத்தில் இறந்து கிடந்ததை கண்டு அப்பகுதியினர் அதிர்ச்சியடைந்தனர். இந்நிலையில் மூதாட்டி உடல்நலக் குறைவினால் இறந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கேள்வி மக்களிடையே எழுந்துள்ளது. ஸ்டாலின் மாடல் திமுக ஆட்சியில் மர்ம மரணங்கள் அதிகரித்துள்ளது மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே வட்டி கடையில் போலி நகைகளை அடகு வைத்த பெண் ஒருவர் 28,000 பணத்தை பெற்றுச் சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சாத்தமங்கலம் கிராமத்தில் உள்ள அடகு கடை ஒன்றில் அடையாளம் தெரியாத பெண் சுமார் 3 கிராம் தங்க நகையை அடகு வைத்த 28,800 ரூபாயை பெற்று சென்றுள்ளார். பின்னர் நகைகளை சோதித்த போது அவை போலி என்பது தெரிய வந்துள்ளது. ஸ்டாலின் அரசின் கேபிள் துறையினர் செயலிழந்து போனதால் பெண்களும் மோசடியில் ஈடுபடுவது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர்.
திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே ஏலூர்பட்டியில் மின்வாரிய அலுவலகத்திலேயே 3 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள தளவாட பொருட்கள் திருடப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. விவசாயிகளுக்காக கொண்டுவரப்பட்ட புதிய மின்மாற்றிகளில் இருந்து காப்பர் கம்பி, ஆயில் உள்ளிட்டவை கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. திராவிட மாடல் ஆட்சியில் சட்ட ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாகவும் திருட்டு இல்லாத நாளே இல்லை எனவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே மங்கலம்பேட்டை அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளிக்கு விடுமுறை அளித்து நலம் காக்கும் முகாம் நடத்தப்பட்ட சம்பவம் கடும் விமர்சனத்தை எழுப்பியுள்ளது. மாணவிகளின் இருக்கைகள், புத்தகங்கள் குப்பைகள் போல் ஒதுக்கப்பட்டு முகாம் நடத்தப்பட்டதாக புகார் எழுந்துள்ளது. ஜெனரேட்டர் இருந்தும் அரசு பள்ளியின் மின்சாரம் பயன்படுத்தப்பட்ட நிலையில் விடியாத திமுக அரசு பள்ளிக் கல்வி பாதிக்கப்படும் வகையில் செயல்படுவதாக பெற்றோர் குற்றம் சாட்டுகின்றனர். சேலம் மாவட்டம் அஸ்தம்பட்டி அருகே மதுபோதையில் கல்லூரி மாணவர்கள் ஓட்டி சென்ற கார் மின்கம்பத்தில் மோதி தீப்பற்றி எரிந்தது. அசுர வேகத்தில் சென்ற காரின் மீது மின்கம்பம் விழுந்து தீப்பொறி ஏற்பட்டது. பொதுமக்கள் முயற்சியுடன் தீ அணைக்கப்பட்ட நிலையில் காரில் இருந்த 4 மீட்கப்பட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் போதைப் பொருட்களின் புழக்கம் அதிகரித்து இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகி கிடப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே புதிய பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் முறையாக நின்று செல்வதில்லை என பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மருத்துவம்பாடி பகுதியில் சுமார் 4 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தில் குடிநீர், மின்விளக்கு உள்ளிட்ட வசதிகள் இல்லை எனவும் இதனால் அனைத்து பேருந்துகளும் வெளியே பஜார் பகுதியில் நின்று செல்வதாகவும் கூறப்படுகிறது. இதனால் இங்கு கடைகள் வைத்துள்ளவர்களின் வாழ்வாதாரம் பாதிப்பதாகவும், எனவே அடிப்படை வசதிகளை மேம்படுத்த கோரி பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டதுடன் கோடிக்கணக்கில் மக்கள் வரிப்பணம் வீணடிக்கப்படுவதாக விடியாத அரசை குற்றம் சாட்டினர். கோரிக்கை நிரந்தரமான பேருந்து நிலையம். அடுத்த கட்டம், அந்த பேருந்து நிலையத்துக்கு உட்பட்டு நின்று போயிருக்கிற 90 லட்சம் ரூபாய் செலவுல இருக்கிற பெண்டிங் ஒர்க் எல்லாமே ப்ராசஸ் பண்ணி கொடுத்து அந்த பேருந்து நிலையத்தை வந்து பாத்தீங்கன்னா நவீன பேருந்து நிலையமா மாத்தி எங்க பகுதிக்கும் இந்த திமிரிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அங்கீகாரமா இருக்கிற பஸ் ஸ்டாண்டா அதை மாத்தி கொடுக்கணும். இதுதான் எங்களோட கோரிக்கை. அரசு அதிகாரி வந்து பேச்சுவார்த்தை நடத்தினா மட்டும்தான் எங்க கோரிக்கை. கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே குடியிருப்புகளை மழைநீர் சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். நந்தீஸ்வர மங்கலம் கிராமத்தில் தொடர் மழை காரணமாக குடியிருப்பு பகுதிகள், அங்கன்வாடி மையம், ஊராட்சி சேவை மையம் உள்ளிட்டவை முன்பாக மழைநீர் சூழ்ந்துள்ளது. இதனால் பொதுமக்கள், அங்கன்வாடி செல்லும் குழந்தைகள், ஊராட்சி சேவை மையத்திற்கு வரும் ஊழியர்கள் உள்ளிட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் விடியாத அரசு அதிகாரிகள் இதுவரை நடவடிக்கை எடுக்காததால் மன உளைச்சலுக்கு ஆளானதாகவும் மக்கள் குற்றம் சாட்டினர். நிறைய வருது பாம்பு, நல்ல பாம்புல இருந்து தண்ணி பாம்புல இருந்து அனைத்துமே எங்க வீட்டுக்குள்ள வருது. யாரும் இது வரைக்கும் கரண்ட்டும் எரிய மாட்டேங்குது, தெருவுல லைட் எரிய மாட்டேங்குது. அதையும் வந்து யாரும் பார்க்க மாட்டேங்கிறாங்க. என்ன வந்து கடிக்குது, என்ன செய்யுதுன்னு கூட தெரியாது. பச்சை பிள்ளைங்க இருக்கிற தெருவா இருக்குது. இது வரைக்கும் யாரும் வந்து எங்களை எட்டி கூட பார்க்கல. விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி மலையேற பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்தனர். வத்திராயிருப்பு சுற்றுவட்டார பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் மழை காரணமாக சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோவிலுக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் மழை சற்று ஓய்ந்துள்ளதால் கடந்த 5 நாட்களுக்கு பின்பு கார்த்திகை பிரதோஷத்தை முன்னிட்டு பக்தர்கள் சதுரகிரி மலையேற அனுமதிக்கப்பட்டனர். இதனால் மகிழ்ச்சியடைந்த பக்தர்கள் மலையேறி சென்று சாமி தரிசனம் செய்தனர். கார்த்திகை தீபத் திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் விழுப்புரம் அருகே சாலை அகரம் பகுதியில் தயாரிக்கப்படும் களிமண் அகல் விளக்குகளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி வருகின்றனர். கடந்த 1 மாதமாக மண்பாண்ட தொழிலாளர்கள் அகல் விளக்குகள் தயாரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். வண்டல் மண் தட்டுப்பாடு, ஆன்லைன் விற்பனை காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், மண் எடுப்பதற்கான அனுமதி மற்றும் அரசு உதவி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் எனவும் விடியாத அரசுக்கு தொழிலாளர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தீபம் வருதுன்னா நாங்கள் ஒரு 3-4 மாசத்துலேருந்து ஆரம்பிச்சாதான் நாங்கள் வந்து அந்த வேலையை செஞ்சு முடிக்க முடியும். அதுவே மழைலாம் வந்துட்டா அதுவும் ரொம்ப கஷ்டம், செய்யறது கஷ்டமா இருக்கும். தண்ணி வர இந்த தடவை உள்ளெல்லாம் வந்துருச்சு, வீட்டு உள்ளெல்லாம் நிறைய பொருளெல்லாம் ஊறிடுச்சு, மண் கிடைக்கல. மண் பார்த்தீங்கன்னா சாலையரங்கிற அந்த ஏரியில் வந்து மண் எடுக்க முடியல. மண் வந்து வேப்பத்தண்ணி கழுவுறு தண்ணி வந்து இருக்கனால நாங்கள் வெளியூர் ஏரியிலேருந்து தான் மண் எடுத்துட்டு வந்து வேலை செய்கிறோம். அங்கேருந்து வந்தால் ஒரு டிப்பன் மண் 8000-10,000 கேட்குறாங்க மண் அடிச்சுட்டு வரதுக்கு. அதெல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. சாலை ஏரியா எங்கள் ஊர் ஏரியில் எடுக்க முடியல மண். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பகுதியில் கட்டப்பட்ட அரசு மருத்துவமனையை திறக்க கோரி கம்யூனிஸ்ட் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். சுமார் 44 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்ட அரசு மருத்துவமனை பூட்டியே கிடக்கும் அவலநிலை உள்ளது. இதையடுத்து திமுகவின் கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் கட்சியே போராட்டம் நடத்தும் அவலம் ஏற்பட்டுள்ளது.
மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் தங்களை புறக்கணித்து வட மாநில தொழிலாளர்களை வைத்து பணி செய்வதாக கூறி சுமை தூக்கும் தொழிலாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உசிலம்பட்டியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட சுமை தூக்கும் தொழிலாளர்கள் இங்குள்ள தொழில் நிறுவனங்களில் சிமெண்ட் மூட்டைகளை ஏற்றி இறக்கி பிழைப்பு நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் கொங்கப்பட்டி கிராமத்தில் உள்ள தனியார் நிறுவனம் இவர்களை புறக்கணித்து வட மாநில தொழிலாளர்களை பணியில் ஈடுபடுத்துவதாக கூறி சிமெண்ட் மூட்டையுடன் வந்த லாரியை நிறுத்தி மறியலில் ஈடுபட்டனர். விடியாத அரசின் மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினர். சென்னை மேடவாக்கம் சோழிங்கநல்லூர் இணைப்பு சாலையான செம்மொழி சாலை புதிதாக அமைத்து சில நாட்களிலேயே சேதமடைந்த அவலம் ஏற்பட்டுள்ளது. சுமார் 300 மீட்டர் அளவிற்கு புதிய தார் சாலை கடந்த 5 நாட்களுக்கு முன் அமைக்கப்பட்டது. இந்நிலையில் சாலை தரமற்ற முறையில் போடப்பட்டுள்ளதால் ஆங்காங்கே பள்ளங்கள் ஏற்பட்டுள்ளன. விடியாத திமுக அரசு பேட்ச்வொர்க் வேலைகளை கூட முறையாக செய்யாததால் கடும் அவதியடைவதாக வாகன ஓட்டிகள் புலம்புகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூரில் உள்ள உலகளாந்த பெருமாள் கோயிலில் கைசிக ஏகாதசி விழா கோலாகலமாக நடைபெற்றது. ஆண்டுதோறும் நடைபெறும் இவ்விழாவின் முக்கிய நிகழ்வாக கோவில் மாடாதிபதி ஜீயர் ஸ்ரீ தேகலீச ராமானுஜாச்சாரியார் சாமிகள் பிரம்ம ரதத்தில் ஏறி மாடவீதிகளில் வலம் வந்தார். இந்நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து சாமி தரிசனம் செய்து பக்தி பரவசம் அடைந்தனர். விடியாத திமுக அமைச்சரின் பெயரை கூறி மிரட்டி சிலர் காலி மது பாட்டில்களை பெற்று செல்வதாக கூறி திருப்பூர் மாவட்ட பார் உரிமையாளர்கள் ஆட்சியரிடம் மனு அளித்தனர். திருப்பூர் மாவட்டத்தில் உள்ள பார் உரிமையாளர்கள் டாஸ்மாகில் உரிமம் பெற்று தின்பண்டங்கள் விற்பனை மற்றும் காலி பாட்டில்களை சேகரித்து வருவதாக கூறப்படுகிறது. தற்போது சிலர் தங்களை மிரட்டி காலி பாட்டில்களை சேகரித்து செல்வதாகவும் இதனால் பார் ஒன்றிற்கு தலா 30,000 வரை நஷ்டம் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே உரிய தீர்வு காணுமாறு திருப்பூர் மாவட்ட பார் உரிமையாளர்கள் சங்கத்தினர் ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். டாஸ்மார்க்ல உரிமம் பெற்று தின்பண்ட விற்பனை மற்றும் காலிப்பாட்டில் சேகரித்துக் கொள்ளும் உரிமம் பெற்று நடத்தி வர்றான். இப்போ இடர்பாடுகளாக இப்போ ஒரு 3 பேர் டெண்டர் எடுக்கிறோம்னு பேரில் எங்களுடைய காலிப்பாட்டில் எங்களுடைய உரிமையை தட்டி பறிக்கும் விதமாக காலிப்பாட்டில் அடியாட்களை கொண்டு எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால் ஒரு கடைக்கு ஒன்றுக்கு 25,000 30,000 வரை எங்களுக்கு நட்டமாகுது. ஆனால் நாங்கள் டிடி அமௌண்ட்டு ஃபுல் அமௌண்ட்டு நாங்கள் கட்டி ஆகணும். ஆனால் 30,000 எங்களுக்கு நஷ்டமாகிறதுனால இந்த திட்டத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளி அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுருளி அருவியின் நீர்பிடிப்பு பகுதிகளான அரிசிப்பாறை, ஈத்தக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் மழை காரணமாக சுருளி அருவிக்கு வரும் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு அருவியில் வெள்ள நீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. இதனால் பாதுகாப்பு கருதி சுருளி அருவியில் குளிக்க சுற்றுலா பயணிகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதால் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தனியார் விடுதி பணியாளர்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை சீரழிப்பதாக கூறி சுற்றுலா வழிகாட்டிகள் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தனியார் தங்கும் விடுதி பணியாளர்கள் வெளியூர்களில் இருந்து ஆட்களை வரவழைத்து சுற்றுலா பயணிகளிடம் விளம்பர துண்டு பிரசுரங்களை கொடுப்பதாகவும் இதனால் சுற்றுலா வழிகாட்டிகள் தங்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் வேதனை தெரிவித்தனர். மேலும் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனில் தங்களின் குடும்ப அட்டை மற்றும் ஆதார் அட்டைகளை ஒப்படைத்துவிட்டு பெரிய அளவில் போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தனர். தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பேரூராட்சி பகுதியில் சாலை சேரும் சகதியுமாக காணப்படுவதால் பொதுமக்கள் அவதியடைந்துள்ளனர். சண்முக நகரம் குடியிருப்பு பகுதியில் முறையான சாலை வசதி அமைக்கப்படாததால் ஆங்காங்கே தண்ணீர் தேங்கியும் சேரும் சகதியுமாகவும் காணப்படுகிறது. இதன் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். உரிய சாலை வசதி கோரி மனு அளித்தும் கும்பகர்ணனை விட கொடிய உறக்கத்தில் உள்ள ஸ்டாலின் அரசின் பேரூராட்சி நிர்வாகம் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகே சாக்கடை கால்வாய் வசதி இல்லாமல் சாலையோரத்தில் கழிவுநீர் தேங்கி நிற்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. முகாசி புலவன் பாளையம் பகுதியில் உள்ள தார் சாலை முற்றிலும் சேதமடைந்துள்ளதுடன் இப்பகுதியில் சாக்கடை கால்வாய் வசதியின்றி சாலையோரத்தில் கழிவுநீர் தேங்கி நிற்பதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து பலமுறை விடியாத அரசின் பஞ்சாயத்து நிர்வாகத்திடம் தெரிவித்தும் நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்துவதால் பல்வேறு உடல் உபாதைகள் ஏற்படுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். வீட்டுக்கு போற வழியை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே ஒரே டிச்சு, அந்த டிச்சு தண்ணி வெளியேற்றுறதுக்கு வழி இல்லாத அந்த மாதிரி இருக்கு. என் வீட்டை ஒட்டி ஒரு பிரைவேட் ஸ்கூல் ஒன்று இருக்கு, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்கு. அந்த குழந்தைங்கலாம் இந்த வழியை தான் போறாங்க. குப்பை மற்றது எல்லாமே ரோட்லயே தான் போட்டு எரிக்கிறாங்க. இந்த தண்ணி எங்கேயுமே போறதுக்கு வழியே இல்லை. நான் பலமுறை பஞ்சாயத்துல நான் இந்த விஷயத்த அவங்களுடைய கவனத்துக்கு கொண்டுட்டு போனேன். அதுக்கு நான் சரி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு பதில் சொல்றாங்களே ஒழிய
இப்ப வரையிலும் எந்த ஒரு முடிவும் எனக்கு தெரியல. சென்னை சோழிங்கநல்லூர் அருகே உள்ள தனியார் கல்லூரியில் அன்ட்ரேசபிள் வாக்காளர்களின் படிவங்களை வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் தாங்களாகவே பூர்த்தி செய்யும் வீடியோ வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திமுகவினர் மற்றும் சோழிங்கநல்லூர் தொகுதியின் தேர்தல் பதிவு அதிகாரி சுரேஷ்குமாரின் உத்தரவின் பேரில் வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் இப்பணியில் ஈடுபடுத்தப்பட்டதாகவும் தெரிய வருகிறது. எஸ்ஐஆரை எதிர்க்கும் ஸ்டாலின் மாடல் திமுக அரசு மறைமுகமாக அதிகாரிகள் மூலம் போலி வாக்காளர்களை தக்க வைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளது தற்போது அம்பலமாகியுள்ளது. என்னப்பா பண்றீங்க? ஏன் எழுதுறீங்க? எதுக்கு எழுதுறீங்க? யாரு எதுக்கு இந்த வேலை பாக்குறீங்க? கை வைக்க கூடாது. நீங்க பிஎல்ஓ கை வைக்கிறீங்க இதுல. சார் உங்களை தான் கேக்குறேன். எல்லாம் லைவ்ல போய் சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் 16 கண் மதகு பகுதியில் பச்சை நிறத்தில் தண்ணீர் தேங்கி துர்நாற்றம் வீசுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. துர்நாற்றம் காரணமாக அணையை ஒட்டியுள்ள கவிபுரம், பெரியார் நகர், அண்ணா நகர் பகுதி பொதுமக்கள் பாதிக்கப்படுவதுடன் விநியோகிக்கப்படும் அணை நீரை குடித்து காவிரி கரையோர பகுதி மக்களுக்கு நோய் தொற்றுகள் ஏற்படுவதாகவும் கூறப்படுகிறது. எனவே ஸ்டாலின் அரசின் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மற்றும் நீர்வளத்துறை அணையில் ஆய்வு மேற்கொள்ள வேண்டுமென பொதுமக்கள் வலியுறுத்தினர். மேட்டூர் அணை 16 கண் பகுதியில் பச்சை நிறத்தில் தண்ணி தேங்கி நிற்கிறனால அந்த பகுதியில் துர்நாற்றம் வீசுது. இதனால் கவிபுரம், அண்ணா நகர், தங்கமார்பட்டினம் பகுதியில் குடியிருக்க முடியல. அதனால் தோல் நோய் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எங்களுக்கு. அதனால் அந்த பகுதியில் நீர்வளத்துறை அந்த பச்சை நிறத்தை அந்த கழிவுகள்லாம் அகற்றணும். இன்னொன்று டேமை சுற்றி இருக்கிற தனியார் தொழிற்சாலையிலேருந்து வர கழிவா இல்லை கர்நாடகாவிலேருந்து வர கழிவான்னு தெரியல. இதனால் நீர்வளத்துறை உரிய நடவடிக்கை எடுத்து மாசு கட்டுப்பாட்டு வாரியம் ஒரு நடவடிக்கை எடுக்கணும். திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார்சத்திரம் பகுதியில் தகாத முறையில் பேசியதாக அறநிலையத்துறை இணை ஆணையரை கண்டித்து செய்தியாளர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். ரெட்டியார்சத்திரம் குடியிருப்பு பகுதியில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான இடத்தை அகற்ற வந்த பழனி இந்து சமய அறநிலையத்துறை இணை ஆணையர் லட்சுமி மாலாவிடம் இது தனியாருக்கு சொந்தமான இடம் எனவும் நீதிமன்றத்தின் தடையாணை உள்ளதாகவும் கூறி அப்பகுதியில் உள்ளவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் லட்சுமி மாலா நீதிமன்ற ஆணையை தூக்கி எறிந்ததாகவும் செய்தியாளர்களை ஒருமையில் தகாத வார்த்தைகளில் பேசியதாகவும் கூறி செய்தியாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை மாவட்டம் தொப்பம்பட்டி பிரிவு அருகே அரசு பேருந்து மோதி இளம்பெண் உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொப்பம்பட்டி பிரிவு பேருந்து நிறுத்தம் அருகே இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த காயத்ரி என்ற இளம்பெண் மீது அரசு பேருந்து மோதியது. இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்த நிலையில் அவர் மீது பேருந்தின் சக்கரம் ஏறியதில் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். விபத்து தொடர்பான சிசிடிவி காட்சிகள் வெளியான நிலையில் விடியாத திமுக ஆட்சியில் அரசு பேருந்து ஓட்டுநர்களின் அலட்சியத்தால் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சாட்டப்படுகிறது. சென்னை திருவான்மியூரில் கார் மோதி இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தில் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி உறவினர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவான்மியூர் ஆர்டிஓ அலுவலகம் பகுதியில் கார் மோதியதில் இளைஞர் உயிரிழந்த சம்பவத்தில் போலீசார் உண்மைக்கு மாறான தகவல்களை அளிப்பதாகவும் பணம் வாங்கிக் கொண்டு குற்றவாளிகளை காப்பாற்றும் முயற்சியில் ஈடுபடுவதாகவும் கூறி உறவினர்கள் சாஸ்திரி நகர் காவல் நிலையத்தை முற்றுகையிட்டனர். விடியாத திமுக ஆட்சியில் திறனற்ற ஏவல் துறையினரால் மக்கள் அவதிப்படுவது தொடர்கதையாகி வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மதுரை மாநகராட்சியின் சுற்றுவட்டார பகுதிகளில் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். குரு தியேட்டர் பேருந்து நிறுத்தம், காலவாசல் செல்லும் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் உரிய வடிகால் வசதியின்றி தேங்கியுள்ள மழை நீருடன் கழிவுநீரும் கலந்து துர்நாற்றம் வீசுவதாகவும் குண்டும் குழியுமாக உள்ள சாலைகளில் தேங்கும் மழை நீரால் வாகன ஓட்டிகள் கடும் அவதியடைந்துள்ளதாகவும் வேதனை தெரிவித்தனர். விடியாத திமுக ஆட்சியில் உரிய வடிகால் வசதியின்றி பொதுமக்கள் அவதிப்படுவது தொடர்கதையாகி வருவதாக
வருவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே பட்டாசு தயாரிக்க பயன்படும் குழாய் கடையில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. திருத்தங்கல் முனியசாமி நகரில் ராமராஜ் என்பவருக்கு சொந்தமான பட்டாசு தயாரிக்க பயன்படும் குழாய் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் அதிர்ஷ்டவசமாக உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. விசாரணையில் குழாய் கடையில் விளக்கு திரி பற்றி எரிந்ததால் தீ விபத்து ஏற்பட்டதாக தெரிய வந்துள்ளது. மயிலாடுதுறையில் சொந்த வாகனங்கள் வாடகை விடப்படுவதை தடுக்கவும் பைக் டாக்ஸி தடை விதிக்கவும் வலியுறுத்தி வாடகை வாகனங்கள் ஓட்டுநர் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சொந்த உபயோகத்துக்கான வாகனங்களை விதிமுறைக்கு புறம்பாக வாடகைக்கு விடுவதால் முறையாக வரி கட்டி வாடகை வாகனங்களை இயக்குபவர்கள் பாதிக்கப்படும் நிலை உள்ளதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மயிலாண்டன கோஷங்கடுதுறை வட்டார போக்குவரத்து அலுவலகம் முன்பு விடியாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக வாடகை வாகனங்கள் ஓட்டுநர் சங்கத்தினர் கோஷங்களை எழுப்பினர். கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தில் சீசன் காலத்தில் சுற்றுலா பயணிகள் மற்றும் ஐயப்ப பக்தர்களை அனுமதி பெறாத மினி பேருந்துகள் சவாரிக்கு ஏற்றுவதை கண்டித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்ட ஆட்டோ ஓட்டுநர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளித்தனர். ஆட்டோக்கள் செல்லும் வழித்தடத்தில் மினி பேருந்துகள் பயணிகளை ஏற்றுவதால் தங்களின் தொழில் முடங்கி வாழ்வாதாரம் பாதிப்பதாக கூறிய ஆட்டோ ஓட்டுநர்கள் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசு மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தனியார் மினி பஸ்ஸு இப்போ முறையான பர்மிஷன் இல்லாத இடத்துல அங்கே வந்து சண்டிங் முறையில் ட்ரிப் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அது ரீதியாக எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்பட்டது. அதுக்காக நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தோம். 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைந்ததும் எடப்பாடி சட்டமன்ற தொகுதியை விட கோபிசெட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி வளர்ச்சி அடையும் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேசியது குறித்து சேலம் மாவட்டம் மேட்டூர் பகுதியில் பொதுமக்கள் கூறிய கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். ஒவ்வொரு தொகுதியும் தன்னுடைய தொகுதியாக நினைத்து அந்த தொகுதியினுடைய முன்னேற்றத்திற்கு பாடுபடுவோம். ஏனென்றால் மக்கள் தங்களுடைய இயக்கத்துக்காக வாக்களிக்கிறார்கள் என்ற நம்பிக்கை தலைவனுக்கு இருக்கிறது. அந்த தலைவர் எல்லா தொகுதியும் என்னுடைய தொகுதியை போல் பார்த்துக்கொள்வேன், குறிப்பாக என் தொகுதியை விட சிறப்பாக பார்த்துக்கொள்வேன் என்று சொல்வது அதைவிட மிகப்பெரிய மகிழ்ச்சியான செய்தி. கண்டிப்பாக எதிர்வருகின்ற தேர்தலில் 2026 தேர்தலில் அஇஅதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெறும் என்பது எழுச்சிமிகு பயணத்தில் மக்களுடைய ஆதரவில் நன்றாக தெரிகிறது. அவர் ஒரு விவசாயி, அதனால் எப்பயுமே முடிஞ்ச அளவுக்கு ஜனங்களுக்கு நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கிறாருங்க. இப்போ இலக்காகவே சொல்லியிருக்காரு. அப்படிங்கும்போது கண்டிப்பாக கோபி தொகுதியில் அதை மேம்படுத்தி காட்டுவார். அதுக்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். அவர் முதலமைச்சரை மீண்டும் உட்காந்தாருன்னா கோபி தொகுதியை நம்பர் 1 பண்ணி கொடுப்பாரு. எடப்பாடியார் பார்த்திங்கன்னா கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த கொரோனா டைமில் வந்து சிறப்பாக தரமாக செஞ்சுருந்தார். ஏன்னா ஒவ்வொரு தொகுதியும் பார்த்து மக்களுக்கு என்ன தேவை, மக்கள் நலன், மக்களுக்காக முக்கியமாக இது பண்ணார். அதனால பர்டிகுலராக இந்த தொகுதிக்குன்னு செய்ய மாட்டார். 26 அந்த சட்டமன்ற தொகுதியில் முதலமைச்சர் ஆனார்னா சிறப்பாக எல்லா தொகுதிக்கும், கோபிச்செட்டிப்பாளையம் மட்டும் இல்லை 234 தொகுதிக்கும் சிறப்பாக எல்லாருக்கும் என்னென்ன வேண்டுமோ அது சிறப்பாக செய்வார், நம்பிக்கை இருக்குது. கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு வந்து நிறைய நலத்திட்ட உதவிகள் வந்து செய்கிறேன்னு சொல்லியிருக்காரு. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தான் கண்டிப்பாக அனைத்து தொகுதியிலையும் வெற்றி பெறும். அண்ணன் வந்து சொன்னதை வந்து எப்பயுமே வந்து நிறைவேற்றுவார். அவர் ஜெயிச்சதுக்கப்புறம் அண்ணன் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தை எடப்பாடியை விட கோபிச்செட்டிப்பாளையம் வந்து அதிக நலத்திட்ட உதவிகள் வந்து செய்வார். சென்னையில் மழை பெய்தால் தண்ணீர் தேங்காமல் இருக்க 4500 கோடி ரூபாய் செலவில் மழைநீர் வடிகால் பணிகள் செய்யப்பட்டதாக திமுக அரசு கூறிய நிலையில் 2 நாள் பெய்த மழைக்கே தலைநகரம் தண்ணீரில் மூழ்கிய அவலம் அரங்கேறியுள்ளது. திறனற்ற திமுக அரசின் அலட்சியமும் அந்த அலட்சியத்தால் மழை வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்தும் விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. டிட்வா புயலின் எதிரொலியால் கடந்த 2 தினங்களாக பெய்து வரும் மழையால் சென்னை கீழ்ப்பாக்கம் ஆம் சாலை, எஸ்ரா சர்க்குணம் சாலை ஆகிய பகுதிகளில் மழை நீர் குளம் போல தேங்கி நின்றதால் தண்ணித்தீவு போல காட்சி அளித்தது. குளம் போன்று தேங்கி நின்ற மழை நீரில் செல்ல முடியாமலும் மழை நீரில் மூழ்கி வாகனங்கள் பழுதடைந்தும் வாகன ஓட்டிகள் இன்னலுக்குள்ளாகினர். மழைநீர் வடிகால் பணிக்காக 4500 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கியும்
டிராக்டர் மூலம் தண்ணீரை வடிய வைக்கும் அவலம்தான் நிலவுகிறது. அப்படியானால் ஒதுக்கப்பட்ட நிதி எங்கே போனது? திமுகவினர் ஊழல் செய்து மழைநீர் வடிகால் பணிகளை முழுமையாக முடிக்கவில்லையா? அப்படி மழைநீர் வடிகால் பணிகள் முழுமையாக முடிக்கப்பட்டது என்றால் திமுகவின் அத்திட்டம் ஃபெயிலியர் ஆனதா போன்ற பல்வேறு கேள்விகள் பொதுமக்கள் மனதில் எழுகிறது. இறுதியாக இதற்கான தீர்வுதான் என்ன? முறையான தீர்வை திறனற்ற திமுக அரசு கொண்டு வருமா? இல்லை 70% பணிகள் முடிந்துவிட்டது, 95% பணிகள் முடிந்துவிட்டது, ஒரு சொட்டு கூட நீர் தேங்காது என்று வெற்று விளம்பரத்திற்காக வாய் சவடால் மட்டும்தான் விடுவார்களா என கேள்வி எழுப்பும் மக்கள், சென்னையில் ஒரு சொட்டு மழை நீர் கூட தேங்காது என வாய் கூசாமல் பேசிய ஆட்சியாளர்கள் 2 நாள் பெய்த சாதாரண மழைக்கே சாலைகள் வெள்ளக்காடாக மாறியதை வேடிக்கை பார்ப்பது மட்டுமே இந்த அரசின் சாதனை என மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். அங்கங்கே சாலை ஓரம் அங்கங்கே தண்ணி தேங்கிட்டு கிடக்குது. கார்பரேஷன் கொஞ்சம் அதிகமாக கொஞ்சம் வேலை செஞ்சால் நல்லாயிருக்கும். ஏழை மக்கள் இதனால் வேலைக்கு போக முடியல, வண்டி ஓட்ட முடியல, முட்டி அளவில் தண்ணி நிற்குது, வண்டி ஓட்ட முடியல. இது கொஞ்சம் சீக்கிரம் அப்ரூவ் படுத்தினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பல்ல தண்ணி நிற்குது, அடிக்கடிக்கு ஆஃப் ஆகிடுது வண்டி. ஒன்று அங்கங்கே டிராஃபிக் ஆகுது, எங்கே பள்ளம் எங்கே மேடுக்குதுன்னு தெரியாது. 2 இடத்துல வேறு விழுந்துட்டேன் நான். நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் அருள்மிகு ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் கோயிலில் கார்த்திகை மாத பிரதோஷம் விழாவையொட்டி நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அருள்மிகு ஸ்ரீ வேதாரண்யேஸ்வரர் திருக்கோயிலில் கார்த்திகை மாத பிரதோஷம் விழாவில் நந்திகேஸ்வரருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு வேதாரண்யேஸ்வரருக்கு தீபாராதனை காட்டப்பட்டது. விழாவில் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருவள்ளூர் மாவட்டம் மேப்பூர் ஊராட்சியில் மழை நீரை அகற்றும் பணியில் தண்ணீர் செல்லாமல் மின் மோட்டார் மட்டும் இயக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேப்பூர் குடியிருப்பு பகுதிகளில் தேங்கியுள்ள மழை நீரை அகற்ற அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்த நிலையில் ஊராட்சி நிர்வாகம் சார்பில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் மின் மோட்டார் மட்டும் வேகமாக ஓடிக்கொண்டிருந்த நிலையில் அந்த பைப் வழியாக தண்ணீர் ஏதும் செல்லாமல் இருந்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. விடியாத திமுக ஆட்சியில் வெறும் கண் துடைப்புக்காக பணிகள் மேற்கொள்ளப்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது. மேப்பூர் ஊராட்சி மேப்பூர் தாங்கல்ல நேரு தெருவில் தண்ணி நிற்கிறதுன்ட்டு வீடியோ தலைமையில் வந்து நாங்கள் மனு கொடுத்துருந்தோம். கிளர்க்கு எழில் தான் வந்து மோட்ரு அமைச்சிருக்காங்க. ஆனால் மோட்ரு போட்டிருக்காங்க, சுத்தமாக அந்த மோட்டரில் சுத்தமாக தண்ணி வரல. பாருங்கள், இப்படி தான் இருக்குது. வெறும் காத்தாதான் கும்பகோணம் ஸ்ரீநகர் காலனி பகுதியில் புதியதாக அமைக்கப்பட்ட தார் சாலையில் பள்ளம் ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்ரீநகர் காலனி பகுதியில் புதிதாக அமைக்கப்பட்ட தார் சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டது. அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் கமிஷன் கொடுத்துவிட்டு ஒப்பந்ததாரர்கள் இதுபோன்று தரமற்ற முறையில் அமைக்கும் சாலைகளால் மக்களின் வரிப்பணம் வீணாகுவதுடன் விபத்துக்கள் ஏற்படும் அபாயமும் உள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் சொந்த வாகனங்களை வணிக ரீதியாக பயன்படுத்துபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினர் வலியுறுத்தியுள்ளனர். சட்ட விதிகளை மீறி சொந்த வாகனங்களை வாடகை வாகனங்களாக பயன்படுத்துவோர் மீது நடவடிக்கை எடுக்கவும், இருசக்கர வாகனங்களை பைக் டாக்ஸியாக பயன்படுத்தி வருவதை தடுக்க வேண்டும் உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் உரிமை குரல் ஓட்டுநர் தொழிற்சங்கத்தினர் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் பேரூராட்சி நிர்வாகம் பேருந்து நிலையத்தில் இலவச கழிப்பறையை கடமைக்கு கட்டுவதாக புகார் எழுந்துள்ளது. திருப்பத்தூர் பேருந்து நிலையத்தில் கட்டண கழிப்பறைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரே நேரத்தில் 4 பேர் மட்டும் பயன்படுத்தும் வகையில் ஆண்களுக்கான கழிப்பறை கட்டிய பேரூராட்சி நிர்வாகம் பெண்களுக்கென கழிப்பறைகளை கட்டாமல் உள்ளது. இந்நிலையில் ஆய்வுக்கு வந்த விடியாத ஸ்டாலின் மாடல் அரசின் பேரூராட்சி நிர்வாக அதிகாரிகளிடம் கழிப்பறைகளின் குறைகளை சுட்டிக்காட்டி பயணிகள் கேள்வி எழுப்பியது பரபரப்பை ஏற்படுத்தியது. நீலகிரி மாவட்டம் உதகையில் கட்டப்பட்டுள்ள சமுதாய கழிப்பிடங்களில் போதிய மின் இணைப்பு வசதி இல்லாததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. உதகை நகராட்சி சார்பில் 19 லட்சம் மதிப்பீட்டில் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் சமுதாய கழிப்பிடங்கள் கட்டப்பட்டு உள்ளது. இவற்றில் பல கழிப்பிடங்கள் திறக்கப்படாமலேயே உள்ளதாகவும், திறந்த சிலவற்றிலும் போதிய மின் இணைப்பு, தண்ணீர் விநியோகம் இல்லாததால் மக்கள் சிரமத்திற்கு ஆளானதாகவும் கூறப்படுகிறது. ஸ்டாலின் அரசின் நகராட்சி மற்றும் மின்வாரியத்துறை ஆகியன உரிய நடவடிக்கை எடுக்காமல் அலட்சியப்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்.
பெரம்பலூர் மாவட்டம் துறைமங்கலம் பகுதியில் உரிய முறையில் குடிநீர் வழங்காததை கண்டித்து நகராட்சி அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். துறைமங்கலம் பகுதியில் நீண்ட நாட்களாக குடிநீர் வரவில்லை எனவும் இதனால் உப்பு தண்ணீரை அருந்தி வருவதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். மேலும் குடிநீர் வழங்க வலியுறுத்தி நகராட்சி அலுவலகத்தில் அப்பகுதி மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். விடியாத திமுக அரசு மக்களின் அடிப்படை தேவையான குடிநீரை வழங்காமல் கரப்ஷன், கலெக்ஷன், கமிஷனிலேயே நோக்கமாக இருப்பதாக குற்றம் சாட்டப்படுகிறது. காவி தண்ணி வந்து ஒரு மாதத்துக்கு மேலே ஆகுது. திருப்பி இப்போ ஃபோன் பண்ணி கேட்டதுக்கு இன்னும் 10 நாள் ஆகும். 40 மாதம் தண்ணி 40 நாளைக்கு ஒரு தான் வருது. எங்கள் பகுதியில் வந்து போர் இது எதுவுமே கிடையாது. குடிக்கிற தண்ணிக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காசு இருக்கிறவங்க விலை கொடுத்து வாங்கிக்கிறாங்க. இவங்க மினரல் வாட்டர் வாங்கி கொடுக்குறவங்களுக்கு வசதி வாய்ப்பு கிடையாது. இதை சொன்னோம்னா இவங்க வந்து தண்ணி விடுறாங்கிறாங்க, அப்புறம் விட மாட்டாங்க. அப்படி வந்தாலும் தண்ணி கலங்கலாக வருது. கேட்டால் மெயின் ரோட்டில் பைப் லைன் உடச்சிட்டு சொல்கிறாங்க. மெயின் ரோட்டில் பைப்பு உடைஞ்சாலும் அதாவது நகராட்சியோட பொறுப்பு வந்து தண்ணி இல்லைனாலும் தண்ணி கொடுக்குறோம் நகராட்சியோட